ஈசன் நெருப்பாக நின்று மலையாக குளிர்ந்த தலம் தான் திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலை திரு கார்த்திகை தீபம் அப்படின்னாலே மிகவும் பிரசித்தி பெற்றது. அதிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இன்று மாலை நடைபெற இருக்கக்கூடிய மகா தீபம். இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலை மேலே கிட்டத்தட்ட 2668 அடி மேலே இன்று மாலை 6 மணிக்கு மகா தீபமானது ஏற்றப்பட இருக்கு. இந்த அண்ணாமலையார் மலை பொறுத்த வரைக்கும் 14 கிலோமீட்டர் சுற்றளவுடன் 2668 அடி உயரத்தோட கம்பீரமாக காட்சியளிக்கிறது. இந்த கிரிவல பாதையில் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 99 கோவில்கள் இருக்குது. இந்த கிரிவல பாதையில் ஒட்டுமொத்தமாக ஆதி அண்ணாமலை, நேர் அண்ணாமலை, சந்திர சூரிய லிங்கங்கள், 16 விநாயகர் கோயில்கள், 7 முருகன் கோவில்கள் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக இந்த கிரிவல பாதையில் 99 கோவில் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த கிரிவல பாதையே ஒரு தெய்வீக பாதை தான். இந்த கிரிவல பாதையில் பயணித்து அவங்க அண்ணாமலையாரை வேண்டிக்கிட்டு வந்தால் நினைச்சது நடக்கும் அப்படிங்கிறது இவங்களோட ஐதீகம். அந்த வகையில் தான் இன்னைக்கு காலையில் அதிகாலையில் தொடங்கின அந்த கிரிவல பாதையில் பக்தர்களோட கூட்டம் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு. இப்போ நேரம் கடக்க கடக்க பக்தர்களோட வருகை அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே இருக்கு. தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் ராஜகோபுரம் எதிரே இருக்கும். அந்த ராஜகோபுரம் எதிரே இந்த கிரிவல பாதையில் பார்த்தோம்னா ஒரு கொஞ்சம் கூட இடமே இல்லாத அளவுக்கு பக்தர்களோட கூட்டம் அங்கே காணப்படுது. தொடர்ந்து பக்தர்கள் கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. வரக்கூடிய பக்தர்களுக்கு ஆங்காங்கே குடிநீர் வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. அவங்களுக்கு ஏதாவது அவசர தேவைகள் ஏற்படும் பட்சத்தில் உடனடியாக அவங்கள ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக ஏற்றி சென்று இந்த கிரிவல பாதையில் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 5 இடங்களில் 24 மணி நேரம் செயல்படக்கூடிய இலவச அவசர சிகிச்சை மையம் மக்கள் மருத்துவம் சார்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வரக்கூடிய பொதுமக்களின் பாதுகாப்பு நலன் கருதி கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டருக்கு ஒரு இடத்துல மே ஐ எல்பியூ அப்படிங்கிற மாதிரி ஒரு போலீஸ் சார்பில் ஒரு உயர் ரக கோபுரம் வச்சு தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க. வரக்கூடிய பொதுமக்களுக்கு ஒலிபெருக்கி மூலமும் போலீசார் தொடர்ந்து அறிவுறுத்தல்களை வழங்குறாங்க. எப்படின்னா கூட வந்துட்டு இருக்கக்கூடியவங்களை பத்திரமா பார்த்துக்கணும், குழந்தைகள் ஏதாவது இருந்தாங்கன்னா கையிலே பிடிச்சி பத்திரமா கிரிவல பாதையில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அறிவுறுத்துறாங்க. இப்போ சிறிது நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம அந்த பஞ்சலிங்கல் அந்த கோயிலுக்கு முன்னாடி வர இடத்துல பார்த்தோம் மே ஐ எல்பியூ அப்படிங்கிற இடத்துல ஒரு குழந்தைய தவற விட்டுட்டாங்க. அந்த இடத்துல இருந்து போலீஸார் உடனடியாக அவங்களுக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் 5 நிமிடத்தில் அங்கே இருந்த குழந்தைய மீட்டு ஒப்படைத்ததும் நடக்குது.